ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மாதிரி மாத்திரை அட்டை இருந்ததுன்னா தூக்கி போடாதீங்க. அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு நெக்லஸ் மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். நெயில் பாலிஷு, ஸ்டோன் செயினு, கியர் வயரு, 3mm கோல்டு பீட்ஸ் எடுத்துக்கோங்க, க்ளூ எடுத்துக்கோங்க, நீடில் ஒன்று, டோரி ஒரு ஸ்டோன். அதே பழசு தான், அது புதுசு கிடையாது. நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் எல்லாத்தையும். எப்படி நம்ம வந்து எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு நெக்லஸ் மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இது மாதிரி வந்து டேப்லெட்டு ஷீட்டு இருந்துச்சுன்னா இதான் டேப்லெட் எடுத்துருவேன். எடுத்துகிட்டு இதில் வந்து நெயில் பாலிஷ் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெயில் பாலிஷ் வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. என்ன கலர் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மட்டும் இல்லை, இந்த கலர் மட்டும் இல்லை, என்ன கலர் வேணாலும், பெயிண்டிங் இல்லை இது நெயில் பாலிஷ் வேறு எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கலருக்கு நீங்கள் வந்து கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மெரூன் கலர் எடுத்துருவேன். நான் வந்து இந்த 10 ஷீட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஸ்டோன் செயினை சுற்றி வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் டேப்லெட்டை எடுத்துகிட்டு தான் நான் நெயில் பாலிஷு அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். டேப்லெட் இல்லை, அது இந்த ஷீட்டில் மட்டும்தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ 2 லேயர் நான் வந்து ஸ்டோன் செயின் ஒட்டியிருக்கேன் பாருங்கள். நான் 10 ஸ்டிப் எடுத்துருக்கேன் தனித்தனியாக. இப்போ எப்படி நான் கோர்க்குறேன் பாருங்கள். நம்மளுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் போகணுன்னா திடீர்னு நம்மளுக்கு வாங்க முடியலன்னா சாரீக்கு மேட்சா இல்லை சுடிதாருக்கு மேட்சா நம்ம வந்து இது மாதிரி பண்ணிட்டு போகலாம். ஏன்னா பாருங்கள், நான் முடித்த பிறகு ஃபினிஷ் ஆன பிறகு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மாதிரி நீடில் வச்சு 2 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. 2 ஹோல்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம வந்து கியர் வயர் வந்து இல்லை இன்செர்ட் பண்ண முடியும். நான் ஒரு சைடு மட்டும்தான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு கோல்டு பீட்ஸ் ஒன்று போட்டுப்பேன். ஒரு கோல்டு பீட்ஸு நீங்கள் முடிஞ்ச பிறகு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து அந்த டேப்லெட் அட்டையில் வந்து இது வந்து ஓப்பன் தெரியுது பாருங்கள். அது வந்து நம்மளுக்கு கழுத்தில் வந்து எதுவுமே உருட்டாது. நீங்கள் அப்படியும் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு பேப்பர் வச்சு ஓரத்துக்கு ஷீட் வச்சு கூட நம்ம வந்து அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படியும் வச்சுக்கோங்க. ஏன்னா வெறும் வச்சோன்னா அதுவும் நல்லா தான் இருந்தது. நானும் முன்னாடி ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். இது ஏன்னா நம்ம வந்து கியர் ஒயர் வச்சு கோக்குறோம் இல்லைங்களா, அதனால் வந்து நம்ம வந்து எதுவுமே அதில் அடைக்காமல் அப்படியே ஓப்பனாகவே வச்சு வந்து கியர் ஒயர் வந்து இன்செர்ட் பண்ண முடியுது. இல்லைன்னா நம்ம வந்து அதை ஃபுல்லாக வச்சு மூடிட்டோம், கவர் பண்ணிட்டோம்னா கியர் ஒயர் வந்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ண முடியல. அதனால தான் நான் வந்து அப்படியே ஓப்பனாக வச்சுட்டேன். நீங்கள் வேணால் எதை வேணாலும் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கழுத்து உருட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் ஆனால் அது பண்ணலை. நான் கியர் ஒயர் இன்செர்ட் பண்ணுறேன் இல்லையா, அதனால நான் எதுவுமே பண்ணலை. நான் வந்து 10 கவர் எடுத்துருக்கேன் பாருங்கள். கோத்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து சைடில் வந்து ஒரு 5 பீஸ் மட்டும் கோல்டு பீட்ஸ் வச்சுட்டு இந்த சைடு ஒரு 5, இந்த சைடு ஒரு 5 வந்து நம்ம வந்து கோல்டு பீட்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு வேலை தான். ஆனால் நம்ம வந்து நெயில் பாலிஷ் கொஞ்சம் ட்ரை ஆகணும், அவ்வளோதான். மற்றபடி இதை வந்து நம்ம அப்படியே ரெடி பண்ணி இது மாதிரி டேப்லெட் கவர் இருந்ததுன்னா தூக்கி போடாமல் வச்சுருந்தோம்னா நீங்கள் எப்படி எந்த கலர் வேணாலும் அதில் வந்து நம்ம நெயில் பாலிஷோ இல்லை ப்ளூ அப்ளை பண்ணி எந்த கலர் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம போட்டு போகலாம். இப்போது பேக் செயினும் யூஸ் பண்ணலாம், டோரியும் யூஸ் பண்ணலாம் பாருங்கள். ரெண்டுமே இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம்.
ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள். இதில் நான் இயரிங்கும் பண்ணுறேன். இயரிங்